ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோல நம்ம ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தன் கோட் எழுத போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஸ்டார்ட் பைத்தான் ஐடியல்லி ஓப்பன் பண்ணணும். ஐடியல்லி ஓகே. ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் மோட்ல எழுதுவோம். ஃபைல் நியூ ஃபைல். ஓகே சரி. ஸோ ஒரு நம்பர் பிரைம் நம்பர் அப்படிங்கிறது எப்போ சொல்லுவோம்? ஸோ அந்த நம்பர் வந்து 1ஆல டிவிசிபிள் ஆகலாம், இல்ல அந்த நம்பராலே டிவிசிபிள் ஆகலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து 1ம் அந்த நம்பரும் மட்டுமே இருக்கணும். அப்படின்னா அந்த நம்பர பிரைம் நம்பர்ன்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா அது காம்போசிட் நம்பர். ஓகே. இதுக்கு ஒரு யூசர் டிஃபைன்ட் ஃபங்ஷன் ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ எப்படி எழுதுவீங்க? டெஃப்ங்கிறது கீவேர்ட், பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் வச்சுக்கிடலாம். ஃபைல் ஃபங்ஷன் நேம்க்கு கண்டிப்பா ஒரு பாராமீட்டர் எடுத்துக்கணும். ஸோ அந்த பாராமீட்டர் தான் பிரைமா இல்லையான்னு நம்ம பிரைம் நம்பரா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். என்ன கண்டிஷன் அப்போ உள்ள செக் பண்ணணும்? ஸோ பாஸ் பண்ற பாராமீட்டர் ஒருவேளை 1ஆ இருக்கு. ஸோ 1 இஸ் அ காம்போசிட் நம்பர். ஸோ அந்த டெஸ்ட் கேஸும் நம்ம எடுத்துக்கணும். இல்ல நெகட்டிவ் நம்பர் பாஸ் பண்ணாலும் அதுக்கும் நம்ம செக் பண்ண போறதில்ல. ஸோ நம்ம அதுக்கு கண்டிஷன் எழுதணும். அத ஒமிட் பண்ண முடியாது. அந்த டெஸ்ட் கேஸஸும் எழுதணும். ஸோ இஃப் n இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டூ 1 இந்த மாதிரி கேஸ்ல அது நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். அது ஸோ நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஃபால்ஸ் வச்சுக்கிடலாம். ஒரு நம்பர் வந்து பிரைமா இருந்தா ட்ரூ அப்படின்னு என்ன யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் ரிட்டர்ன் ஆகும். ஒருவேளை என் நம்பர் வந்து பிரைம் இல்ல அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ற மாதிரி நான் ப்ரோக்ராம் எழுதுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார் லூப் எழுதலாம். ஏன்னா என்ன நம்பர் வேணாலும் நான் பாஸ் பண்ணுவேன். நான் செக் பண்ணணும் இன் பிட்வீன் உள்ள நம்பர்ஸ்ல அது டிவிசிபிள் ஆகுதான்னு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 10ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ 10 எப்போ பிரைம்னு சொல்லுவோம்? 1ஆலையும் 10ஆலையும் ஃபேக்டர்ஸ் மட்டும் இருந்தா டிவிசிபிள்னா தான் நம்ம அது பிரைம்னு சொல்லுவோம். ஸோ ரிமைனிங் இன் பிட்வீன் நம்பர்ஸ் 2ல இருந்து நமக்கு 9 வரையும் இருக்கு. ஸோ இந்த இன் பிட்வீன் நம்பர்ஸ் வந்து அது டிவைட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அது பிரைம் இல்ல. இந்த லாஜிக்க தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம்? நம்ம சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பிட்வீன் த நம்பர் தட் இஸ் நம்பர் ஒரு 10 குடுத்தோம்னா, நம்ம 1க்கும் 10க்கும் இன் பிட்வீன் உள்ள சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர ஜெனரேட் பண்ணி வச்சுக்கிட்டு, அது டிவைட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கிடலாம். ஸோ அதுக்கு ரேஞ்ச் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அந்த சீக்வென்ஸ ஜெனரேட் பண்ணுவோம். ஃபார் I இன் ரேஞ்ச். ஸோ ஒரு நம்பர் நான் பாஸ் பண்றேன்னா, எனக்கு வந்து அந்த நம்பர் இன்க்ளூட் பண்ண வேண்டாம். 1ம் இன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து ரேஞ்ச் மெத்தடுக்கு 2 வேரியபிள் குடுக்க போறேன். ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஸோ 1 இன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஸோ 2ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்ட் நம்பர் இன்க்ளூட் ஆகும். அண்ட் எந்த நம்பர் பாஸ் பண்றோமோ பாராமீட்டரா, அந்த நம்பர் இன்க்ளூட் பண்ண வேண்டாம். ஸோ ஆப்வியஸா ரேஞ்ச் மெத்தட்ல ஸ்டாப் வேல்யூ இன்க்ளூட் ஆகாது. நான் என்னன்னே குடுத்துறலாம். ஸோ இப்படி நீங்க குடுத்தீங்கன்னா, இன் பிட்வீன் நம்பர் சீக்வென்ஸ இந்த ரேஞ்ச் மெத்தட் ஜெனரேட் பண்ணிரும். ஸோ நம்ம ஈஸி தானங்க நமக்கு வேலை. நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போறது என்ன? ஸோ இந்த இன் பிட்வீன் சீக்வென்ஸ் வந்து நம்பர் n டிவைட் பண்ணுமா இல்லையாங்கிறது செக் பண்றது தான். ஸோ மாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி மாட் ஆப்பரேட்டர் ரிமைண்டர் குடுக்கும். ரிமைண்டர் 0 வருதா இல்லையாங்கிறது வேற நம்பர்ஸ் வந்தா அதோட ரிமைண்டர் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ n மாட் இந்த ஜெனரேட் பண்ண சீக்வென்ஸ் வச்சு ஒண்ணு ஒண்ணா செக் பண்ண சொல்றோம். ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணுவோம். திருப்பி 3ஆல டிவைட் பண்ணுவோம். இப்படி நம்ம அந்த சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ வச்சு செக் பண்ண போறோம் ஒன் பை ஒன். ஸோ அப்படி செக் பண்ணும்போது நீங்க டிவைட் ஆகி எனக்கு ரிமைண்டர் 0 ஸோ டிவிசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த நம்பர் எனக்கு பிரைம் நம்பர் இல்ல. ஸோ அந்த பட்சத்துல எனக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இல்ல அப்டின்னா, எனக்கு ரிட்டர்ன் ட்ரூன்னு வரணும். ஸோ அ சக்சஸ்ஃபுல்லா இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சு. 2ல இருந்து நம்ம நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம்ல செக் பண்ண, அந்த நம்பர் பிஃபோர் நம்பர் வரையும் எல்லா சீக்வென்ஸ் ஆஃப் நம்பரையும் நம்ம இந்த நம்பர் கூட டிவைட் பண்ணி செக் பண்ணிட்டோம். எனக்கு 1 கூட டிவிசிபிள் பை 0 வரல. ஏன்னா வந்ததுன்னா, நம்ம ரிட்டர்ன் ஆயி வெளிய வந்துருவோம் ஃபால்ஸ்ன்னு. வரலங்கிற பட்சத்துல இந்த ஃபார் லூப்
கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எனக்கு இந்த ஃபார் லூப் கம்ப்ளீட்டா எக்ஸிக்யூட் ஆன பட்சத்தில எனக்கு ரிட்டர்ன் ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஸோ நம்ம இந்த ஃபங்ஷன இப்போ கால் பண்ணலாம் பை பாசிங் த பாராமீட்டர். ஸோ நம்ம யூசர்ட்ட இருந்தே இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ எப்படி வாங்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்பர் வாங்கணும்னா இன்ட்டா கன்வெர்ட் பண்ணணும். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுங்க. என்டர் த நம்பர். ஸோ நம்ம இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் கால் பண்ணலாம். டைம் நம்பர் நம்ங்கிற ஆர்குமென்ட்ட பாஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இப்போ நீங்க ஃபங்ஷன கால் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து ஃபங்ஷன் டெஃபினிஷன் உள்ள போய், தி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்சுல இருந்துன்னா ரிட்டர்ன் ஆயி அப்பவுமே வெளிய வந்துரும். இந்த செட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருந்ததுன்னா, நமக்கு ரிட்டர்ன் வந்து இந்த செட்ல நடக்கும். ஆர் எல்ஸ் உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ட்ரூ, ஃபால்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம அத பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அவுட்புட் தெரியும். ஸோ அத பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள நம்ம ஃபங்ஷன் கால வச்சுக்கலாம். இத ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதுக்குன்னே கோலன்ல ஒரு ஒய்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அதுக்கு பிரைம் நம்பர் அப்படிங்கிற ஃபைல் நேம குடுக்குறேன். சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ரன் ஆப்ஷன்ல போய் ரன் மாடியூல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்டர் த நம்பர் கேக்குது. ஸோ வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். 1 ஸோ 1 அப்படின்னு குடுக்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா இங்க பாஸ் ஆகும். ஸோ 1ங்கும்போது இந்த டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். 1 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டூ 1. ஸோ கண்டிப்பா அது ஃபால்ஸு. ஸோ நமக்கு கரெக்ட் அவுட்புட் வருது. ஸோ செகண்ட் டெஸ்ட் கேஸ் 4 செக் பண்ணலாம். ஸோ 4ங்கும்போது உங்களுக்கு ஃபால்ஸ். ஏன்னா 4 இஸ் டிவிசிபிள் பை 2. இட்ஸ் நாட் அ பிரைம் நம்பர். கரெக்ட்டா உங்களுக்கு அவுட்புட் வருது. ஸோ இது எப்படி செக் ஆயிருக்கு? உங்களுக்கு 4ன்னு நீங்க பாஸ் பண்ணும்போது, கண்ட்ரோல் இங்க போகும். ஃபங்ஷன் கால் போது. ஸோ உங்களுக்கு இங்க உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. இட்ஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபார் லூப்ல ரேஞ்ச் வந்து 2, 4 அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 அண்ட் 3 சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2வால டிவைட் பண்ணி நீங்க செக் பண்ணும்போதே தெரிஞ்சிரும். 4 வந்து 2வால டிவைட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபால்ஸ் ஆன்சர் வந்துரும். ஸோ அதே டெஸ்ட் கேஸ்ல நீங்க 7 குடுத்து பார்க்கலாம். ஆர் 5 குடுத்து பார்க்கலாம். ஸோ 5 இஸ் அ பிரைம் நம்பர். உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வருது. ஸோ 5 எப்படி உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வருது? ஸோ உங்களுக்கு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் 5 பாஸ் பண்ணீங்கன்னா 2, 3, 4. ஸோ நீங்க 5வ வந்து ஒவ்வொரு ஐட்ரேஷன் போதும் 2வால டிவைட் பண்ணி செக் பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு ரிமைண்டர் 0 வருதான்னு. 3ஆல டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. ரிமைண்டர் 0 வருதான்னு. இதே மாதிரி 4ஆலயும் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. பட் ஒரு கேஸ்க்குமே உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆயிட்டு, நெக்ஸ்ட் லைன் வரும்போது உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் ட்ரூ எக்ஸிக்யூட் ஆகும். என்னங்க ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஸோ இதுதான் உங்களுக்கு பிரைம் நம்பருக்குள்ள ஸ்மால் பைத்தன் கோட். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் வீடியோ கன்டென்ட் புடிச்சிருந்ததா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா தான் என்னால மோர் அண்ட் மோர் வீடியோ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ரெடி பண்ண முடியும். தேங்க் யூ.